Hi, hello everyone. Welcome to my channel. This video is sponsored by SBO Digital Marketing. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்டு குவாலிஃபிகேஷனை உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணுங்கள். எஸ்பிஓவோட ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி எக்ஸலில் என்ன ஃபார்முலா பார்க்க போகிறோம்னா, லென்னு, ட்ரிம்மு, ப்ராப்பர் இந்த 3 ஃபார்முலா எப்படி ஒர்க் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ ஏ காலமில் காமன் வேர்ட்ஸ் நம்ம ரெகுலராக டெய்லி யூஸ் பண்ணுற காமன் வேர்ட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி லென் ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணலாம், எதுக்கு பயன்படுன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ லென்னு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, லென் வச்சு நம்ம லெட்டர் கவுண்ட் எத்தனை இருக்குன்றதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லென்னு டைப் பண்ணிட்டு A2 செல்லை செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா கவுண்ட் எத்தனைன்றது ஈஸியாக இங்கே வந்துடும். இப்போது குட் மார்னிங் எத்தனை லெட்டர் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 தான் இருக்குது. குட் மார்னிங்கிற லெட்டர் வந்து 11 தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு 12ன்னு ரிசல்ட் வந்திருக்கு. ஏன் 12ன்னு வந்திருக்குன்னா, இந்த குட் மார்னிங்க்கு நடுவில் ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. அந்த ஸ்பேஸும் கவுண்ட் பண்ணி தான் நமக்கு இங்கே கவுண்ட் வரும் 12ன்னு சொல்லிட்டு. அப்போது இடையில ஸ்பேஸ் இருந்ததுன்னா அதையும் வந்து லெட்டர் கவுண்டில் தான் நம்மளுக்கு எடுக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் இதை அப்படியே எங்கிட்ட ட்ராக் டவுன் பண்ணிங்கன்னா ஈஸியாக எல்லா வேர்ட்ஸோட லெட்டர் கவுண்ட்டும் உங்களுக்கு ஈஸியாக அங்கே வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் ஒன்லி லெட்டர்ஸ், ஆல்பபெட்டிக் லெட்டர்ஸ் மட்டும் உங்களுக்கு எத்தனை இருக்குது, கரெக்டாக எக்ஸாக்டாக எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத ஸ்பேஸ் வித்தவுட் ஸ்பேஸ் இல்லாமல் எனக்கு வந்து வேணும் அப்படின்னீங்கன்னா இங்கே இன்னொரு காலம் இன்சர்ட் பண்ணி அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு வந்து நம்ம வித் ஸ்பேஸ்ன்னு போட்டுப்போம். ஸ்பேஸ் கவுண்ட் லென் வித் ஸ்பேஸோட கவுண்ட் பண்ணோம். இது வந்து ஒரு ஆப்டாக்ஸில் போட்டோம்னா லென்னு வித்து ஸ்பேஸ் கவுண்ட்டு, அதாவது ஒரு லெட்டர் இருக்கிற ஸ்பேஸையும் கவுண்ட் பண்ணி ஸ்பேஸு ப்ளஸ்ஸு லெட்டர்ஸ் எத்தனை இருக்குன்றதை கவுண்டிங்கை கொடுக்கும். அதுவே நம்மளுக்கு வித்தவுட் ஸ்பேஸ் கவுண்ட் வேணும் அப்படின்னா அந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, இங்கே வித்தவுட் போகும், வித்தவுட் ஸ்பேஸ் கவுண்ட். ஓகேவா? இப்போ லென்னில் வித்தவுட் ஸ்பேஸ் இல்லாமல் எப்படி நம்ம கவுண்ட் எடுக்கிறது, லெட்டர்ஸோட கவுண்ட் எப்படி நம்ம ஈஸியாக எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஈக்குவல் டு போட்டுட்டு சேம் அதே தான் லென்னு அப்புறம் சப்ஸ்டியூட் அப்படின்ற அந்த ஃபார்முலாவை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இன்சர்ட் பண்ணிட்டு A2 செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கம்மா டபுள் கோட்ஸ் ஸ்பேஸ் விடணும். டபுள் கோட்ஸ் ஸ்பேஸ் அகைன் டபுள் கோட்ஸ் கம்மா டபுள் கோட்ஸ் ஸ்பேஸ் இல்லாமல் அகைன் டபுள் கோட்ஸ் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸு ரிமூவ் பண்ணிவிட்டு லெட்டர்ஸ் மட்டும் எத்தனை கவுண்ட் இருக்குது மொத்தமாக அப்படின்றது நம்மளுக்கு இங்கே வித்தவுட் ஸ்பேஸிங் கவுண்ட் வந்து நமக்கு வந்துடும். சரிங்களா? இங்கே ஃபஸ்ட்டு பி காலமில் இருக்கிறது ஸ்பேஸும் கவுண்ட் பண்ணி எடுக்கும். லென்னில் எத்தனை லெட்டர் இருக்குன்ட்டு, சியில் இருக்கிறது
ஸ்பேஸ் இல்லாமல் எத்தனை லெட்டர் இருக்குன்றதை கவுண்ட் பண்ணி எடுக்கும். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பேஸோட 9 கவுண்ட் காட்டுது, இங்கே வந்து நமக்கு 8 காட்டுது. சரிங்களா? இந்தமாரி நீங்கள் ஈஸியாக லெட்டரோட கவுண்ட்ஸை எடுத்துக்கலாம். இப்போ ட்ரிம்மு, அந்த ஸ்பேஸை வந்து எப்படி ட்ரிம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போது ஈக்குவல் டு போட்டுட்டு ட்ரிம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். ட்ரிம்முன்னு போட்டு A2 செல்லை செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா வந்துடும். அதாவது இப்போ இதில் வந்து ஸ்பேஸு கரெக்டாக ஒன்று தான் இருக்குது. இந்த ட்ரிம்மு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பேஸ் தான் இருக்குது. இப்போ நான் இதில் வந்து 2-3 ஸ்பேஸ் கொடுக்குறேன், ஒரு 2 ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ 2 ஸ்பேஸ் கொடுக்கும்போது இங்கே கவுண்ட்டு பாருங்கள் 13ன்னு மாறிடுச்சு. அப்போ இதில் 2 ஸ்பேஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ட்ரிம் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது எக்ஸஸாக இருக்கிற ஸ்பேஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸும் கொடுக்கும். அதுக்கு தான் இந்த ட்ரிம் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ட்ரிம்மு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கிறத ரிமூவ் பண்ணி சிங்கிள் ஸ்பேஸ் இருக்கிற லெட்டர்ஸாக நம்மளுக்கு மாற்றி கொடுக்கும். இப்போ இடையில வந்து நிறைய எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஸ்பேசஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஒரே ஸ்பேஸ் மட்டும் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு மாற்றி கொடுத்துரும். அதுக்கு தான் ட்ரிம் யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து ப்ராப்பர் அந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் லெட்டர் எப்போயுமே கேப்ஸில் வரணும். அதுக்கடுத்து இருக்கிற மெயின் லெட்டர்ஸும் கேப்ஸில் வர மாதிரி, ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேப்ஸில் வர மாதிரி நமக்கு வந்து அந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். பட் ஆனால் இதில் இருக்கிறது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்குது. இது எப்படி ப்ராப்பராக நம்ம வந்து மாற்றுறது, ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே நம்மளுக்கு கேப்ஸாக வருது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஈக்குவல் டு போட்டுட்டு ப்ராப்பர் டைப் பண்ணிவிட்டு A2 செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே ப்ராப்பர் டெக்ஸ்ட்டில் வந்துடும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், குட் மார்னிங்ன்றது நம்மளுக்கு ஸ்மால் லெட்டரில் இருக்குது. இங்கே ப்ராப்பர்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபஸ்ட் லெட்டர் G வந்து கேப்ஸில் வந்திருக்கு. அடுத்து மார்னிங் அது ஃபஸ்ட் லெட்டர் M கேப்ஸில் வந்திருக்கு. அந்தமாரி நம்மளுக்கு இந்தமாரி ப்ராப்பராக நம்மளுக்கு மாற்றி கொடுத்துரும். ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே நம்மளுக்கு கேப்ஸில் மாற்றி கொடுத்துரும். இங்கே பாருங்கள், ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் லென் ஃபார்முலா லெட்டர் கவுண்ட் பண்ணுறது எப்படி, ட்ரிம் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, ப்ராப்பர் வந்து ஆல் ஸ்மால் லெட்டர்ஸை வந்து எப்படி ப்ராப்பராக ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் வர மாதிரி கரெக்ட் ஃபார்மேட்டில் மாற்றுறதை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.